நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவியல். ஓகே, ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஓகே, ஏ அப்படின்றவர் யாரு? எக்ஸ் உடைய அப்பா. சோ எக்ஸோட அப்பா ஏ. சோ அவர் ஒரு ஆண்ன்றதுனால நான் பாக்ஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். பி ஒய்யின் தாயார். பி யாரு அப்படின்னா ஒய் உடைய அம்மா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அப்படின்றது இன்னும் தெரியல. சோ பார்க்கலாம். இதுல ஒண்ணு மிஸ்டேக், தாயார் ஆவார். இந்த இடத்துல எக்ஸ் மற்றும் ஓகே கொஸ்டின்ல என்ன இருந்ததுன்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் சகோதரி. எக்ஸும் ஒய்யும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட சிஸ்டர் யாருன்னா இசட். ஓகேவா, எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய். அப்போ ஒய் தான் ஒரு பெண். ஓகே, அப்ப இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பி. இன்னொன்னு எக்ஸோட அப்பா ஏ, ஒய்யோட அம்மா பி. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சினா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்களோட குழந்தைங்க தான் இவங்க. இப்போ இசட்டும் எக்ஸும் ஆனா பெண்ணான்றது மட்டும்தான் நமக்கு தெரியல. ஓகே, சோ இப்போ கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ பார்க்கலாமா? பி இசட்டின் தாய். பி வந்து இசட்டுக்கு தாய், ரைட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பிக்கு ஒரு மகன் உள்ளார். ஓகே, பிக்கு இவங்க ஒரு மகனாவும் இருக்கலாம், மகளாவும் இருக்கலாம். ஓகே, இது உறுதியா தப்பு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஆனா பெண்ணா நமக்கு இன்னும் கொடுக்கல. சோ இதை வந்து நான் சூஸ் பண்ண முடியாது. பி ஏயின் மனைவின்னு கொடுத்திருக்காங்க. பி ஏவோட மனைவி தான், அதுவும் ரைட்டு. ஒய் ஏயின் மகன்னு கொடுத்திருக்காங்க. ஒய் ஏயின் மகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. ஒய் ஒரு பெண் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப ஒய் ஏயின் மகள் அப்படின்றதுதான் கரெக்ட். அப்ப உறுதியா எது தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. சூப்பர், புரியுதா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 4D கிடையாது, டி கிடையாது. ஆன்சர் இஸ் பி. ஓகே, கொஸ்டின்ல எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ விச் இஸ் ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. ஓகே, எல்லா சிறைவாசிகளுமே ஆண்கள்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து சிறைவாசிகள், இது வந்து ஆண்கள். இன்னொன்னு எந்த ஆணும் படிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப யாருமே படிக்கல, இவங்க எல்லாமே படிக்காதவங்க. நேத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. ரைட்டா, எந்த விடை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த சிறைவாசியும், எல்லாருமே படிக்கவில்லைக்குள்ளதான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட். ரெண்டாவது பெண் சிறைவாசிகள் கிடையாது, பெண்களை பத்தி பேசல. எல்லா சிறைவாசிகளும் பெண்கள், பெண்களை பத்தி அகைன் பேசல. சில சிறைவாசிகள் படிக்கவில்லை. மொத்த பேருமே படிக்கலன்றதுக்குள்ளதான் இருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரியுதா? டவுட் இருக்குன்னா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தனித்து நிற்பது எது என்பதை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கதிர்கள், தொலைபேசி, வானொலி, கணினி. இந்த தொலைபேசி, வானொலி, கணினி இது எல்லாமே லைக் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அண்ட் கதிர்கள் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிவைஸ் கிடையாது. ஓகே, சூப்பர், ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் டிஐஜி என்பது ஓகேவா? டிஐஜி அப்படின்னா 497. அப்போ 2556 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 497 எப்படி வந்ததுன்னு தெரியணும் இல்லையா? ஏபிசிடில டின்றது 4வது வார்த்தை, ஐன்றது 9வது வார்த்தை, ஜின்றது 7வது வார்த்தை. அப்போ ஏபிசிடியை வச்சு போட்டாலே போதும். ஏபிசிடில 2வது வார்த்தை பி. ஓகே, 5வது வார்த்தை இ. அகைன் 5 தான் இருக்கு. இ 6வது வார்த்தை எஃப். சோ ஆன்சர் இஸ் பீஃப். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சூப்பர். ஒரு குறிப்பிட்ட மொழியில் சார்கோல் என்பது 45164. இதெல்லாம் அடிக்கடி பாக்குற கொஸ்டின், ரைட்டா? சார்கோல் கொஸ்டின்லயே இருக்கும். சோ 45164913 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ரோஷன், ரைட்டா? ஆரோட கோடு என்னது? ஆரோடைய கோடு 6. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு 6 வரணும். அண்ட் தென் ஓவோட கோடு 9. சோ செகண்ட் 9 வரணும். அண்ட் தென் அகைன் சி, சியோட கோடு 4. சோ 4 போட்டுட்டேன். அண்ட் தென் ஹெச் ஓட கோடு வந்து 5. சோ 6945 அப்படின்றது இங்க மட்டும் தான் இருக்கு. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இருந்தாலும் இஎல்லுக்கு என்னன்னு பாத்துடலாம். இக்கு இங்க இருக்கா? இ வந்து 7. அண்ட் தென் அடுத்தது எல். எல் வந்து என்னது? 3. 694573 ஆப்ஷன் ஏ. ஓகே.